வேதாரண்யேஸ்வரர் 5வது இடத்தை பிடித்திருக்கிறாரு. அந்த திருத்தலத்தினுடைய வரலாறு, இந்த தியாகராஜ விடங்கத்திற்கு புவனி விடங்கர் அப்படிங்கிற அழகான பெயரும் அம்சபாத நடனமும் சொல்லப்படுது. இந்த வேதங்களுக்கே சிவபெருமானை எப்படி வழிபடுவதுன்னு தெரியாம குழப்பம் ஏற்பட்டுதான். இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த கோயில்ல ஒரு எலி பிறந்து வளர்ந்து வருது. இந்த எலி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி அறியாமல் செய்த இந்த செயலுக்காகவே சிவபெருமான் ஆசி வழங்குறாரு. என்ன ஆசி வழங்குறாருன்னா, கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் திருமணம் நடக்குது. திருமண தடை, திருமண பலன், இதற்கெல்லாம் இந்த திருத்தலம் மிகுந்த ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கு. ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கு 5வது திருத்தலமாக வேதாரண்யேஸ்வரர் திருத்தலத்தை பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்த விடங்க தலங்கள் அப்படிங்கிற வரிசையிலும் வேதாரண்யேஸ்வரர் 5வது இடத்தை பிடித்திருக்கிறாரு. அந்த திருத்தலத்தினுடைய வரலாறு, சிறப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முசுகுந்த சக்கரவர்த்தி பிரதிஷ்டை செய்த 7 தியாகராஜ விடங்கங்களில் 5வது தியாகராஜ விடங்கத்தை இந்த வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் கொண்டு பிரதிஷ்டை செய்கிறாரு. இந்த தியாகராஜ விடங்கத்திற்கு புவனி விடங்கர் அப்படிங்கிற அழகான பெயரும் அம்சபாத நடனமும் சொல்லப்படுது. அம்சபாதம் அப்படின்னா அன்னம் போல ஆடக்கூடிய ஒரு நடனம். இப்படி ஒரு நடனத்தை ஆடிக்கொண்டுதான் தியாகராஜர் தேருக்கு எழுந்தருள்வாராம். இப்படி அழகான இந்த கோயிலுக்கு என்ன புராண வரலாறு சொல்லப்படுது அப்படின்னா, 4 வேதங்கள், திக், யசூர், சாமம், அதர்வணம்னு சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களும் தங்களுடைய வேதத்துல ஆங்காங்கே சிவபெருமானுடைய பெருமையும் புகழையும் பேசி கொண்டு போகும். ஆனா இந்த வேதங்களுக்கே சிவபெருமானை எப்படி வழிபடுவதுன்னு தெரியாம குழப்பம் ஏற்பட்டுதான். அப்படி ஏற்பட்ட உடனேயே இந்த வேதங்கள் எல்லாம் புறப்பட்டு ஒரு காட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த இறைவனை கண்டறியுது. இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த 4 வேதங்களும் புறப்பட்டு இங்கே இந்த இறைவனை வழிபட்டுச்சான். அப்படி பல காலம் வழிபட்டு கலியுகம் தொடங்க ஆரம்பிக்குது. இப்படி கலியுகம் தொடங்கிய உடனே இந்த வேதங்கள் புறப்பட்டு போக வேண்டிய சூழல் ஏற்பட இந்த வேதங்கள் இந்த இறைவனுடைய கதவை மூடி அடைத்து விட்டு போய்விடுச்சான். அப்படி மூடிய கதவு பல ஆண்டுகளாக திறக்காமல் பின்னால் அப்பரும் ஞான சம்பந்தரும் பதிகம் பாடி திறக்கிறாங்க. இது இந்த கோயிலுடைய மிக முக்கியமான தல வரலாறு. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல ஒரு எலி பிறந்து வளர்ந்து வருது. இந்த எலி என்ன பண்ணுது அப்படின்னா, பசிக்காக இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யை சாப்பிடணும்னு நினைக்குது. விளக்குக்குள்ள இருக்கக்கூடிய நெய்யை இது ஓடி போய் அந்த விளக்கு அணையக்கூடிய நிலையில் இருக்குது. போய் அந்த நெய்யை சாப்பிட்றதுக்காக உள்ளே போன அந்த எலி தன்னுடைய மூக்குப்பட்டு அந்த விளக்கினுடைய திரி பிரகாசம் அடைஞ்சிருச்சு. இப்படி அறியாமல் செய்த இந்த செயலுக்காகவே சிவபெருமான் ஆசி வழங்குறாரு. என்ன ஆசி வழங்குறாருன்னா, அடுத்த ஆண்டில் ராஜாவாக பிறக்க கடவுது அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ராஜாவாக பிறக்க கடவுதுன்னா, மாவழி சக்கரவர்த்தியாக பிறக்க கடவுது, திருமாலுடைய பாதத்தை ஏந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற கடவுதுன்னு சொல்லி ஆசியும் வழங்குகிறார். இப்படி தெரியாமல் நடந்த ஒரு நிகழ்வுக்காக இப்படி ஒரு வரத்தை வழங்கிய நாதராக இந்த திருமறைக்காடர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் திருமறைக்காடரை வழிபட்டீங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி கல்யாண கோலத்தில் சிவபெருமானும் உமையம்மையும் காட்சி தருவாங்க. இதற்கு வரலாறு என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமணத்தில் முக்கோடி தேவர்களும் ஓரறிவு முதலாக இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் புறப்பட்டு போய் இந்த கைலாயத்தை அடையுது. ஏன்னா சிவபெருமானுடைய திருமணம் ஆச்சு இல்லையா? இந்த திருமணத்தை கண்ணார கண்டு மகிழ வேண்டும்னு சொல்லி பார்த்தாலே முக்தி. சிவபெருமானுடைய கடைக்கண் பார்த்தாலே நமக்கு முக்தி. ஆனால் அவருடைய கல்யாணத்தை பார்க்கிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அப்படிங்கிறனால அத்தனை உயிர்களும் புறப்பட்டு போயிடுச்சு கைலாயத்துக்கு. போனதுனால வடதிசை உயர்ந்துருது, தென் திசை தாழ்ந்தது. உடனே என்ன ஆகும்? உலகத்தை சமநிலைக்கு வைக்க வேண்டியது சிவபெருமானுடைய கடமை. அப்படிங்கிறதுனால இந்த அத்தனை உயிர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா, ஒரே ஒரு முனிவர், குருமுனியாகிய குள்ளமுனி. அவரை படைத்து அவரிடத்திலே தமிழை கொடுத்து நீ தென் திசைக்கு போய் தென் திசையை சமநிலையில் உண்டாக்குன்னு சொல்லி ஆசி வழங்குறார். ஆனா குருமுனியாகிய குள்ளமுனி இந்த அத்தனை உயிர்களும் சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்ப்பதற்காக இங்கே குழுமி இருக்கின்றன, நான் எப்படி சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்க்காம தென் திசை போகிறது அப்படின்னு சொல்லி இந்த அகத்தியர் கேட்கிறார்.
அப்படி கேட்ட உடனேயே சிவபெருமான் என்ன ஆசி வழங்குறாருன்னா, நீ தென் திசை போ, எங்க வந்து நீ இருக்கிறையோ அந்த இடத்தில் எம்முடைய காட்சி வந்து உமக்கு கிடைக்குங்கிறார். அதாவது லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிவபெருமானுடைய திருமணம் நடக்கக்கூடிய அந்த சூழல்ல இவர் எங்க இருந்தாலும் அவருக்கு நேரடியாக ஒளிபரப்பு வந்து செய்யப்படும் சொல்லி சிவபெருமான் ஆசி வழங்குறார். அப்படி வழங்கி அகத்தியர் அங்கு வடதிசையிலிருந்து தென் திசை வராரு. அப்படி வந்த அகத்தியர் வேதாரண்ய பகுதியை அடைகிற போது சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமண காட்சியோடு இங்கே வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கிறார். அதனால நீங்க இன்றைக்கும் உள்ள போய் மூலவரை வழிபடுகிற போது அவருக்கு பின்னாடி ரொம்ப இருள் சூழ்ந்த ஒரு பகுதியா இருக்கும். அதை வந்து விளக்கு வச்சுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய இவர் வந்து அந்தனர் வந்து காட்டுவார். அதை நீங்க பார்க்கிற போது பின்னாடி உமையம்மையோடு சிவபெருமான் அமர்ந்து அந்த திருமண காட்சியோடு நீங்க வந்து பார்க்க முடியும். அகத்தியர் இங்கே வாழ்ந்ததற்கான சாட்சியாக அகத்தியான் பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கு. அந்த ஊர்ல அகத்தியருக்கு தனி சன்னதியும் வந்து இருக்கு. இங்க வந்து அகத்தியர் வாழ்ந்தார் அப்படின்னு எல்லாம் அந்த ஊர் மக்கள் வந்து வரலாறை வந்து சொல்றாங்க. இப்படி இத்தனை பேரும் புகழும் கொண்ட இந்த திருத்தலத்தை ஞானசம்பந்தர் அப்பர் போன்றோர் வந்து அழகாக பாடி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காடர் என்று சொல்லக்கூடிய இந்த நாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். திருமண தடை, திருமண பலன், இதற்கெல்லாம் இந்த திருத்தலம் மிகுந்த ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கு. எனவே வாய்ப்புள்ள அன்பர்கள் சென்று இந்த இறைவனை வழிபடும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.